காலையில் மீன் வாங்கிட்டு சந்தையிலேருந்து வரும்போதே பசங்களுக்கு வடை வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. ஏன்னா பசங்க நிற்கும்போது எப்போவுமே ஸ்நாக்ஸ் எங்கள் அப்பா வாங்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் கருக்கு எங்கள் அப்பா கடை போட்டிருக்கனால மத்தியானம் வரும்போது இளநியும் இளநியும் நாங்கள் கருக்குன்னு சொல்லுவோமா, கருக்கும் கூடவே கொண்டு வரோம். என்னதான் இருந்தாலும் நம்மளை விட இப்போ பேர பசங்களிட சின்ன குழந்தையாகவே 2 பேரும் குழந்தையாகவே மாறி அன்பு காட்டும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அது வேறு லெவலு. ஈவினிங் போல் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்தேன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு அக்கா வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் பாகுபலி பொருட்காட்சி போயிருந்தோம். இதுதான் செகண்ட் டைம் போனோம். போன தடவை போகும்போது நைட்டு போனேன். இந்த வாட்டி பகலில் போனேன். நாங்கள் போன டைம் போகும்போது லீவ் வேறையா, செம கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் கரெக்டாக சிலம்பம், களரி சண்டை அந்த மாதிரி பசங்களும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இன்னொரு சைடு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு அது சிலம்பம் பிடிக்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டேன். அப்புறம் எல்லா விளையாட்டையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, இப்போ தான் ஒரு குழந்தை ட்ரெயின் விளையாட்டில் கீழே விழுந்துடுச்சு, நல்லா கண்ணில் ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாங்களா. அப்போ அந்த நேரம் பார்த்து போலீஸு க்ரௌடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போக சொன்னாங்க. நான் அவ்வளோ கூட்டம். ஆனால் சாட்டர்டேனால ரொம்ப க்ரௌடு போக நிறைய ஆள் வந்துகிட்டே இருந்தால் அதே டைமு போலீஸ் வெளியவே போக சொன்னாங்க. இனிமேல் க்ளோஸ் ஆச்சு பாகுபலி பொருட்காட்சி அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். கொஞ்சம் பொருட்காட்சினாலே பூந்தோட்டம் தான், நம்மளுக்கு தேவையான எல்லா பூவுமே இருக்கும். ரோஸ் எல்லாம் அவ்வளோ இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 ரோஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே அண்ணியை பஸ் ஏற்றி விட்டுட்டு நேரே இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே சர்ச்சில் திருவிழா அப்படின்னால கூப்பிட்டாலா, சரி அங்கே போகிறோம். நாங்கள் போகும்போது அங்கேயுமே செம க்ரௌட். அப்புறம் 2-3 பொம்மை வாங்கி கேட்டாங்க பசங்க. 3 பேருக்கும் ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.